மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். जनार्दन का भी बड़े आदर के साथ आभार व्यक्त करना चाहता हूं और सदन में चर्चा में जिन जिन लोगों ने हिस्सा लिया, चर्चा को समृद्ध किया, उन सब का भी मैं आभार व्यक्त करता हूं. आदरणीय सभापति जी, हम 2025 में हैं. एक प्रकार से 21वीं सदी का 25% हिस्सा बीत चुका है. समय तय करेगा 20वीं सदी के आजादी के बाद और 21वीं सदी के प्रथम 25 साल में क्या हुआ, कैसा हुआ. लेकिन इस राष्ट्रपति जी के संबोधन में अगर हम बारीकी इसको अध्ययन करेंगे तो ये साफ नजर आता है कि उन्होंने देश के सामने भविष्य के 25 वर्ष और विकसित भारत के लिए एक नया विश्वास जगाने वाली बात, एक प्रकार से आदरणीय राष्ट्रपति जी का ये उद्बोधन विकसित भारत के संकल्प को मजबूती देने वाला है, नया विश्वास पैदा करने वाला है और வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற நம்முடைய இலக்கின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகிறது, புதிய உற்சாகத்தை தருகிறது, புதிய சக்தியை தருகிறது. सारे अध्ययन बार बार ये कह चुके हैं कि गत 10 वर्ष में देश की जनता ने हमें सेवा करने का मौका दिया. 25 करोड़ देशवासी गरीबी को परास्त करके கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் எங்களுக்கு ஆட்சி செய்யும் அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மேலெழும்பி வந்துள்ளார்கள். गरीबी हटाओ के नारे सुने हो और अब 25 करोड़ गरीब गरीबी को परास्त करके बाहर निकले. ऐसे ही नहीं हो, योजनाबद्ध तरीके से 50 ஆண்டுகளாக ஏழ்மையை ஒழிப்போம் என்கின்ற முழக்கத்தை மட்டுமே கேட்டு வந்த நாம் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. திட்டம் போட்டு அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தி இதனை நாம் அடைந்திருக்கிறோம். जमीन की सच्चाई को जानते हुए जमीन पर जीवन खपाते हैं, तब जमीन पर बदलाव निश्चित होके रहता है. அடித்தளத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற குரல் இங்கே கேட்கப்பட்டது. அடித்தளத்தின் பிரச்சனைகளை, அடித்தள மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு இடையே பணியாற்றியதால் தான் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். நாங்கள் பொய்யின் வலிமையை எடுத்துக்கொள்ளவில்லை, உண்மையான வளர்ச்சியை தந்திருக்கிறோம். सामान्य मानवी की तकलीफ, मिडिल क्लास के सपने
ஏழைகளின் துக்கம், ऐसे ही नहीं நடுத்தர மக்களின் கனவுகள் இவையெல்லாம் आदरणीय सभापति जी சாதாரணமாக நிறைவேறவில்லை. इसके लिए एक जज्बा மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இதற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். और मुझे दुख के साथ कहना है कि कुछ लोगों में ये है ही नहीं. ஆனால் மிகவும் துக்கத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது, எங்களுடைய இந்த பண்பு சில மக்களிடத்தில் இல்லவே இல்லை. बारिश के दिनों में कच्ची छत, फुसकी, प्लास्टिक की चादर वाली छत, उससे नीचे जीवन गुजारना कितना मुश्किल होता है. மழைக்காலத்தில் கூரை வீட்டில் இருந்து கொண்டு அதற்கு மேல் பிளாஸ்டிக் போர்வைகளை போர்த்தியபடி அதற்கு கீழே குடியிருப்பது எவ்வளவு துக்கமான விஷயம் என்பது இவர்களுக்கு புரியாது. आदरणीय सभापति जी, अब तक गरीबों को 4 करोड़ घर मिले हैं. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இதுவரை ஏழை எளிய மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கிடைத்திருக்கின்றன. जिसने उस जिंदगी को जिया है ना, उसे समझ होती है कि पक्की छत वाला घर मिलने का मतलब क्या. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்தவர்களுக்கு தெரியும், ஒரு நல்ல கூரை வீடு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்பது. एक महिला जब खुले में शौच जाने के लिए मजबूर हो जाती है, वो या तो सूर्योदय के पहले या सूर्यास्त के बाद, कठिनाइयों के झेलने के बाद इस छोटा सा अपना नित्य कर्म करने के लिए निकल सकती है. तब उसे क्या तकलीफ होती थी தினசரி காலை கடன்களை கழிப்பதற்கு समझ नहीं सकते. சூரிய உதயம் ஆவதற்கு முன்னரோ அல்லது சூரியன் மறைந்த பிறகோ சென்று கட்டப்படுகின்ற பெண்களின் துன்பத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? बहनों बेटियों की मुश्किलें दूर की. 12 கோடி மக்கள் வீட்டிலே கழிப்பறைகள் கட்டித்தந்து என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பெண்களின் துக்கத்தை நான் போக்கியிருக்கிறேன். मीडिया में ज्यादा ही चर्चा हो रही है, सोशल मीडिया में और अधिक हो रही है. कुछ नेताओं का फोकस घरों में जकूजी पर, स्टाइलिश शावर्स पर, लेकिन हमारा फोकस तो हर घर जल पहुंचाने पर है. இங்கே இருக்கின்ற சிலரின் எண்ணங்கள் எல்லாம் आजादी के வீட்டில் குளியறையில் ஷவர் எப்படி देश में கொண்டு வருவது என்பது பற்றி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ஏழையின் வீட்டிலும் குழாய் மூலம் குடிநீர் தருவதை பற்றி யோசித்திருக்கிறோம். 16 करोड़ से भी ज्यादा घरों के पास 1600 கோடி பேருடைய வீடுகளில் नल का कनेक्शन नहीं था. குழாய் மூலம் குடிநீர் கிடைக்காமல் இருந்தது. எங்களுடைய அரசு 5 साल में கடந்த 5 ஆண்டுகளில் 12 करोड़ परिवारों को 12 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. देने का काम किया है और काम तेजी से आगे भी बढ़ रहा है. இந்த வேலை இப்போது மிகவும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. आदरणीय सभापति जी, हमने गरीबों के लिए इतना काम किया. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நாங்கள் ஏழைகளுக்காக இவ்வளவு பணிகள் செய்திருக்கிறோம். अपने अभिभाषण में इसका विस्तार से वर्णन किया है. जो लोग
गरीबों की झोपड़ियों में फोटो सेशन कराकर अपना मनोरंजन करते रहते हैं। उन्हें संसद में गरीबों की बात बोरिंग ही लगेगी। ஏழை குடிசை வீடுகளுக்கு சென்று போட்டோ எடுப்பதையே தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருப்பவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது போர் அடிக்கத்தான் செய்யும். समस्या की पहचान करना एक बात है, लेकिन अगर जिम्मेवारी है तो समस्या की पहचान कर करके छूट नहीं सकते। उसके समाधान के लिए समर्पित भाव से प्रयास करना होता है. ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் முக்கியமானது. राष्ट्रपति जी के अभिभाषण में भी देखा होगा, हमारा प्रयास समस्या की समाधान का रहता है और हम समर्पित भाव से प्रयास करते हैं. आदरणीय सभापति जी, हमारे देश में एक प्रधानमंत्री हुआ करते थे. उनको मिस्टर क्लीन करने कहने की एक फैशन हो गई थी. उस प्रधानमंत्री जी को मिस्टर क्लीन कहने की फैशन हो गई थी. நம்முடைய நாட்டில் ஒரு பிரதமர் ஒருவர் இருந்தார். அவரை மிஸ்டர் கிளீன் என்று அழைப்பதில் समस्या को ஒரு ஃபேஷன் இருந்தது. कि दिल्ली से 1 रुपया निकलता है तो गांव में 15 पैसा पहुंचता है. அவர் ஒரு முறை சொன்னார், டெல்லியிலிருந்து 1 ரூபாய் சென்றால் கிராமங்களுக்கு 15 பைசா தான் கிடைக்கிறது என்று சொன்னார். पंचायत से लेकर पार्लियामेंट तक एक ही पार्टी का राज था. அந்த சமயத்தில் பஞ்சாயத்திலிருந்து பார்லிமெண்ட் வரை ஒரே கட்சியினுடைய ஆட்சி நடந்தது. और उस समय उन्होंने सार्वजनिक रूप से कहा था कि 1 रुपया निकलता है 15 पैसा पहुंचता. அந்த சமயத்தில் அவர் சொன்னார், பொதுவாக சொன்னார், 1 ரூபாய் இங்கிருந்து சென்றால் 15 பைசா தான் கிடைக்கிறது என்று சொன்னார். पंद्रह पैसा किसके पास जाता था ये देश का सामान्य मानवी भी आसानी से समझ सकता है. அந்த 15 பைசாவும் யாருக்கு போகிறது என்பதை பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் கூட புரிந்து கொண்டிருந்தார்கள். देश ने हमें अवसर दिया. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நாடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. हमारा मॉडल है बचत भी विकास भी. எங்களுடைய மாடல் என்னவென்றால் சேமிப்பும் இருக்க வேண்டும், வளர்ச்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான். हमने जनधन, आधार, मोबाइल की जेम ट्रिनिटी बनाई और डीबीटी से डायरेक्ट बेनिफिट ट्रांसफर ये देना शुरू நாங்கள் ஜன்தன், மொபைல், ஆதார் இவற்றினுடைய हमारे कार्यकाल में ஒரு மூன்றையும் இணைத்தோம். இதன் மூலம் மக்களுக்கு நேரடியாக அவர்களுடைய கணக்குகளுக்கு எங்களுடைய திட்டத்தின் பலன்கள் செல்கின்றன. आदरणीय सभापति जी, इस देश का दुर्भाग्य देखिए, सरकारें कैसी चलाई गई, किसके लिए चलाई गई. माननीय सदस्य, मैं सबसे आपसे आग्रह कर रहा हूं, आप सदन की गरिमा बनाए रखें. बैठे बैठे कोई माननीय सदस्य टिप्पणी नहीं करे, उचित नहीं है ये, गलत तरीका है आपका.
ये सदन की मर्यादा नहीं है आपकी। आप प्रोटेक्ट करना चाहते हो उनको इस तरीके से, गलत तरीका, ये गलत तरीका है। आप बैठे बैठे टिप्पणी करना चाहते हैं। आदरणीय सभापति जी, जब ज्यादा बुखार चढ़ जाता है तब लोग कुछ भी बोलते हैं, लेकिन इसके साथ साथ ज्यादा हताशा निराशा फैल जाती है तब भी बहुत कुछ बोलते हैं। ஒருவருக்கு ஜுரம் தலை ஏறிவிட்டால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள். அதே போலவே நிராசை அதிகரித்து விட்டாலும் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். जो भारत की इस धरती पर अवतरित नहीं हुए थे, ऐसे 10 करोड़ फर्जी लोग सरकारी खजाने से अलग अलग योजनाओं का फायदा ले रहे थे। பாரத மண்ணில் பிறக்காதவர்கள் 10 கோடி பேர் सभापति जी, இந்த அரசின் अन्याय न हो इसलिए இவர்களின் அரசின் திட்ட பலன்களை அனுபவித்து வந்தார்கள். नुकसान की परवाह किए बिना हमने इन 10 करोड़ फर्जी नामों को हटाया இந்த 10 और கோடி மக்களின் பெயர்களை நாங்கள் லாபம் நஷ்டம் இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்காமல் उन तक मदद पहुंचाने का अभियान चलाया। எடுத்தோம். பட்டியலிலிருந்து இவர்கள் பெயர்களை நீக்கினோம். ये 10 करोड़ फर्जी लोग जब हटे और भिन्न भिन्न योजनाओं का हिसाब लगाएं तो करीब करीब 3 लाख करोड़ रुपया गलत हाथों से जाने से बच गए। இந்த 10 கோடி மக்களின் பெயர்களை நீக்கியதும் 3 லட்சம் கோடி ரூபாய் வீணாக செலவாகி கொண்டிருப்பது நிறுத்தப்பட்டது. आदरणीय सभापति जी, हमने सरकारी खरीद में भी टेक्नोलॉजी का भरपूर उपयोग किया, ट्रांसपेरेंसी लाए। நாங்கள் அரசாங்கத்திற்காக जेम पोर्टल கொள்முதல் செய்வதிலும் பொருட்களை வாங்குவதிலும் தொழில்நுட்பத்தை புகுத்தினோம். पोर्टल से जो खरीदी हुई ஜெம் போர்ட்டல் மூலமாகத்தான் பொருட்களை இப்போது வாங்குகிறோம். होती है उससे कम पैसों में खरीदी हुई और सरकार के 1,15,000 करोड़ रुपए की बचत हुई। குறைந்த விலையில் பொருள்கள் வாங்கப்பட்டன. 1,15,000 हमारी கோடி ரூபாய் स्वच्छता अभियान का இதனால் बहुत மிச்சம் बड़ा ஏற்பட்டது. ऐसा जैसे हमने कोई पाप कर दिया, कोई गलती कर दी, न जाने क्या क्या कहा जाता था। लेकिन आज मुझे संतोष से कहना है कि इन सफाई के कारण हाल के वर्षों में सरकारी खजाने में बचत हुई, वो तो एक बात है और वो करना भी चाहिए, जैसा मैंने ट्रस्टीशिप की बात कही। लेकिन हमने इस बात पर भी ध्यान रखा है कि जन सामान्य के उनको भी बचत का लाभ मिलना चाहिए। योजना ऐसी हो ताकि जनता को भी बचत। அரசு அலுவலகங்களில் அரசு திட்டங்களில் சேமிப்பு நடக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் எங்கள் திட்டங்களின் மூலம் சேமிப்பு ஏற்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். अब तक जिन लोगों ने इसका बेनिफिट लिया है उसी के हिसाब से मैं कहता हूं कि करीब करीब देशवासियों का आयुष्मान योजना का बेनिफिट लेते के कारण जो खर्चा उनको अपने जेब से करना पड़ता, वैसे 1,20,000 करोड़ रुपया जनता जनार्दन के बचे। ये आवश्यक है कि अब जैसे जन औषधि केंद्र, आज मध्यम वर्ग के परिवार में 60-70 साल उम्र के परिवार के स्वजन हो
तो स्वाभाविक है कोई न कोई बीमारी आ ही जाती है, दवाई का खर्चा भी होता है, दवाएं महंगी भी होती हैं। हमने जब से जन औषधि केंद्र खोले हैं जिसमें 80% डिस्काउंट होता है और उसके ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் மக்களுக்கு மருத்துவ செலவில் மிச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் மக்கள் மருந்தகங்கள் திறந்த பிறகு மத்தியதர வர்க்கத்தினரில் 70-80 வயது முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்படுகிறது. அதற்கான மருத்துவ செலவில் மருந்துகள் 80% தள்ளுபடி விலையில் மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கின்றன. उनका कहना है कि जिसके घर में स्वच्छता और टॉयलेट बना, उन्होंने इसका बड़ा सर्वे किया था, उस परिवार को करीब करीब साल भर में 70,000 रुपये की बचत है. யூனிசெஃப் அமைப்பு தான் செய்திருக்கின்ற ஒரு ஆய்வின் மூலம் என்ன சொல்கிறது என்றால், शुद्ध जल पहुंचाने का काम करो. எந்த வீட்டில் சுத்தமான ஒரு கழிப்பறை இருக்கிறதோ, எந்த வீட்டில் மருத்துவ செலவுகள் குறைவாக இருக்கிறதோ அவர்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை வழங்கி வரும் பிரதமர் மோடி, உட்கட்டமைப்புக்காக நிதி 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1,80,000 கோடியாக மட்டுமே இருந்தது என்றும், பாஜக ஆட்சியில் உட்கட்டமைப்புகளுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார்.